அதாவது பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி தலைமை ஏற்கிற வரை அதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர், ஒரு பதவி வெறியர், என்னென்ன வார்த்தை சொல்லலாம், ஒரு துரோக சிந்தனை உள்ளவர், தான் ஒண்டி தான் இருக்கணும், அதை இருக்கக்கூடாது நினைக்கிற ஒரு மனிதரால் இந்த இது போன்ற நீங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்றிணைங்கிறத தடைகள்ல இருக்கிறது அவர் மாத்திரம்தான் நான் நம்புறேன். நான் நினைக்கிறேன் நீங்க தான் இப்ப ஊடகத்தை சேர்ந்தவங்க தான் சொல்லணும் அவங்க சுற்றுப்பயணங்களுக்கு. நான் என்ன சொல்றது, அது அவங்களோட உரிமை. அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க, அது அவர்களது ஆசை, அவங்க அதை செய்யறாங்க. அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைவார்கள், ஒன்றிணைவார்கள், திமுகவை வீழ்த்துவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல, அம்மாவுடைய தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அவ்வளவுதான். நீங்க தான் இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க, பண்ணைய பழனிசாமியோட சேருவீங்களான்னு. நான் அதை பத்தி, நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க கட்சியோட ஆலோசனை கூட்டம், இதுல இன்னொரு கட்சியோட இணைவீங்களான்னு கேட்கிற கேள்வியே அர்த்தப்பட்டது. இன்னொன்னு சொல்ல போனா, நாங்க என்ன காரணத்துக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினோமோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாதப்ப அந்த கேள்வியே தவறானதுங்கிறத நான் நினைக்கிறேன். 2026 இந்தியாவுக்கான பட்ஜெட்டா தாக்கல் செய்யப்படும், இந்திய கூட்டணிக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஏதாவது இந்தியா கூட்டணிக்கான பட்ஜெட்டா? இல்ல, இந்திய கூட்டணிக்கான பட்ஜெட்டை எப்படி தாக்கல் செய்வாங்க? அதாவதுங்க, இப்ப நான் கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பட்ஜெட் ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், இளைஞர்கள், தாய்மார்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு தொலைநோக்கு பட்ஜெட். வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கும், மாணவர்களுக்கு கல்வி கடன் பற்றியும், இன்னும் வேலை வாய்ப்புகள் பற்றியும், விவசாயிகளுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் ஒரு வல்லரசு நாடாக, ஒரு சிறந்த நாடாக உருவாகுவதற்கான தொலைநோக்கு திட்டத்தோடு இந்த திட்டம், இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன, நான் தான் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரி, தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்லைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மள்ட்ட இருக்கே தவிர, இன்றைக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இது. இதுல ஒவ்வொருக்கா எனக்கா ஒரு வளர்ச்சி, என் தொகுதிக்கா வளர்ச்சி, என் தொகுதிக்கு திட்டம் கொடுக்கல அப்படின்னு பார்க்கறத விட, இது இந்தியாவின் வளர்ச்சிக்கான பட்ஜெட். குறிப்பா இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு, ஏழை மக்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கான பட்ஜெட்டாக தான் நான் பார்க்கிறேன்.